நான் இன்றைக்கி வந்து 21 வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி சாம்பார் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம வைகுண்டா ஏகாதசி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து சாமிக்கு பூஜைக்கு வந்து செய்வாங்க. அதில் வந்து 21 காய்கறிகள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 21 வெஜிடபிள்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். மெயினாக வந்து நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பூஜைக்குன்றதுனால ஆனியனும் கார்லிக்கும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரு, அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் கேபேஜ் இதெல்லாமும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து காஞ்ச வேர்க்கடலை எடுத்ததுனால அது வந்து 1/2 அன் ஹவர் பிஃபோராகவே வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணுறதுனால வந்து நான் வந்து 1.5 கப்பு துவரம் பருப்பு எடுத்து ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன் நான் சாம்பாருக்கு. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த வந்து கிரவுண்ட் நட் வந்து ஆல்ரெடி நல்லா வந்து ஊறி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊறினதுனால நல்லா வந்து ஊறி வந்து இருக்குது. அப்புறம் வந்து இந்த 21 வெஜிடபிள்ஸ் வந்து இந்த முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து மாங்காய், நெல்லிக்காய், ஸோ இது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 3 வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கனாக்கா வந்து நெல்லிக்காவும் சுண்டைக்காயும் வந்து மெயினாக வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அகத்திக்கீரையும் வந்து மெயினாக சேர்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அகத்திக்கீரை கிடைக்காதனால நான் வந்து அகத்திக்கீரை போடலை. ஆனால் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும் போது அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் மெயினாக வந்து நெல்லிக்காவும் சுண்டைக்காவும் வந்து நான் போட்டிருக்கேன். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், இது வந்து கருத்துருன்றதுனால நான் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். வாழைத்தொண்டும் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். வந்து சாம்பார் வந்து செய்ய ரெடி பண்ணிடலாம். ஸோ குக்கரில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து போட்டுடலாம். ஏன்னா காய் வதங்கிறதுக்காக 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 19 வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு காய்கறிகளாக வந்து நம்ம வந்து போட்டுடலாம். 2 வெஜிடபிள் மட்டும் நம்ம வந்து கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து மாங்காவும் நெல்லிக்காய் மட்டும் நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மீதி 19 காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு விசில் வந்து வைக்கணும். முதல்லே வந்து நம்ம வந்து மாங்காவும் நெல்லிக்காவும் ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஆல்ரெடி ஒரு விசில் வச்சு ஸ்டீமில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு காயாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன். நான் சிம்மிலே வச்சு வந்து ஒவ்வொரு காயாக போட்டு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணியும் வேர்க்கடலையும் வந்து நம்ம வந்து ஸ்டீம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். மாங்காவும் நெல்லிக்காய் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணுவோம். அது பருப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அதை. ஏன்னா மாங்காவும் நெல்லிக்காயும் வந்து சீக்கிரமாகவே வந்து பாயில் ஆகிடும். ஸோ அதனால் அது மட்டும் வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்கிற எல்லா மற்ற 19 வெஜிடபிள்ஸையும் வந்து போட்டுடலாம். வந்து முக்கியமாக வந்து பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. பொட்டேட்டோவும் காலிஃப்ளவர், கேபேஜ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அது வந்து நான் போடலை. அந்த மாதிரி வந்து ஆனியனும் கார்லிக்கும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து தக்காளியும் போடாததுனால புளி மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்கள் எவ்வளோ காய்கறிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான், இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெண்டைக்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் வந்து 1, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரவுண்ட் நட்டும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீமில் வந்து வைக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா சில காய்கறிகள் பார்த்திங்கனாக்கா ஃபாஸ்ட்டாக வெந்துடும், அப்படியே பாயில் பண்ணலாம். இது வந்து புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் டேமரின். அது கூடவே வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏன் ஒரு ஸ்டீம் வைக்கிறேன் அப்படின்னா, சில காய்கறிகள் வந்து அப்படியே வெந்துடும், சில காயெலாம் பார்த்திங்கன்னா வேகாது. ஸோ அதனால் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டீம் வந்து வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த புளி தண்ணியை வந்து புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். சால்ட்டும் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க, எவ்வளோ அந்த டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வந்து இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்டீம் முடிஞ்சிருச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்டீம் வச்சாலே போதும் நமக்கு. ஸோ காயெல்லாம் வந்து நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறோன்னு சொன்னால, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காவும் நெல்லிக்காவும் வந்து ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்காயில் வந்து நான் சீடெல்லாம் எடுக்கல, அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அப்படியே தான் போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டோன்னா மாங்காவும் நெல்லிக்காவும் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பருப்பும் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சோன்னா மாங்காய் நெல்லிக்காய் வெந்துடும். வெந்த உடனே வந்து நான் வந்து பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா அந்த பருப்போடு வந்து புளி அந்த காரம் எல்லாம் சேரணும். ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து ஆயில் போட்டுட்டேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 ரெட் சில்லிஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஸ்டர்டு, கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு தாளித்து நம்ம சாம்பாரில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Like, subscribe and share. Thanks for watching.